ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரத்தீஸ். இன்றைக்கி குபேரர் பானையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குபேரர் பானை பூஜை அறையில் நம்ம ஏன் வைத்து வழிபாடு பண்ணுறோம், இதில் என்னென்ன பொருள்லாம் வைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். குபேரர் பானை மொத்தம் பார்த்தா 3 அடுக்கு இருக்கும். அழகான குட்டி குட்டியாக ஒரு 3 கலசம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கலசம் பார்த்தா நல்ல பெருசாகவும், அடுத்த கலசம் அதை விட கொஞ்சம் சின்னதாகவும், 3வது கலசம் கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு அழகாக ஒரு குடுவை ஒன்று வச்சுருக்கோம். இது பார்த்தா இப்போ இது டெரக்கோட்டாவில் தான் செஞ்சது. இது இந்த மண் பாத்திரம் கிடைக்கிற கடைகளில் குபேரர் பானைன்னு சொல்லி தனியாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த முதல் பானையில் நம்ம ஃபுல்லாகவே பச்சரிசி நிரப்பிக்கணும். பச்சரிசி நிரப்பிக்கலாம். அடுத்து இந்த நடுப்புற உள்ள இந்த 2வது பானையில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து சின்னதாக இருக்க இந்த குடுவையில் உப்பு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாணயம் போட்டுக்கலாம். நான் பூஜை அறையில் தனியாக கிளாஸில் உப்பும் வச்சுருக்கேன், நாணயமும் வச்சுருக்கேன். அதனால் நான் கலசத்தில் அந்த குட்டி கலசத்தில் ஃபுல்லாகவே நாணயம் போட்டுக்கலாம். கலசத்தை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. ஜலம் விட்டு கழுவி தொடச்சிடணும். ஏன்னா நிறைய பேரோட கைகள் பட்டிருக்கும், அதில் கண்டிப்பாக தோஷம் இருக்கும். அதனால் கழுவிட்டு தொடச்சிடணும். இதில் இந்த குட்டி கலசத்தில் நாணயம் போட்டுட்டு அதுக்கு லக்ஷ்மிக்கு உரிய பொருட்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள் தூள். இது நான் பூஜை அறைக்குன்னு தனியாக பயன்படுத்துகிற கஸ்தூரி மஞ்சள் தூள். இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம். நாணயத்தோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதோட குங்குமமும் சேர்த்துக்கலாம். இந்த குபேரர் பானையை நம்ம வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. வடக்கு திசையில் கிழக்கு முகம் பார்த்து இருக்கணும். அப்படி வச்சோன்னா ரொம்பவே சிறப்பு. ஏன்னா குபேரருக்கு உரிய திசையே வடக்குன்னு சொல்லிட்டு நம்ம பானையை வடக்கு பார்த்து வச்சுக்கலாம். பானைக்கு சந்தனம், குங்குமம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பானைக்கும் ஒவ்வொரு இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். நம்ம இந்த இதுக்குன்னு நம்ம எந்த ஒரு தனி விதமான எந்த பூஜையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வியாழக்கிழமையில் குபேரருக்கு பூஜை பண்ணுவோம். அந்த குபேரர் பூஜை பண்ணும்போது இந்த கலசத்துக்கும் நாம் தீபம் தூபம் எப்பொழுதும் காட்டணும். எப்போல்லாம் நம்ம பூஜை அறையில் தீபம் தூபம் காட்டுறோமோ அப்போவே இந்த கலசத்துக்கும் காட்டுறது ரொம்பவே சிறப்பு. இந்த கலசத்தை பௌர்ணமி நாட்களில் இதில் உள்ள இந்த அரிசியெல்லாம் காக்கா குருவிகளுக்கு தானமாக கொடுத்துட்டு நம்ம அந்த பௌர்ணமி நாளில் மாற்றிக்கலாம். நாணயத்தை என்ன பண்ணலான்னா, நம்ம எப்போதுமே காசு வைக்கிற பெட்டி பீரோவில் அந்த இடத்துல இந்த காயினை போட்டு அதுக்கப்புறமா வேறு காயின் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி நாணயம் போடலைன்னா தாராளமாக உப்பும் போட்டு வச்சுக்கலாம். உப்பு போட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கவர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே உப்பை போட்டு வைங்க. ஆனால் கலசத்தை எடுத்துட்டு அடுத்த தட்டி பொருள் வைக்கும் போது நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே வைக்கலாம். உப்பை கால்படாத இடத்துல கொட்டிட்டு தண்ணி ஊற்றணுன்னா அது நிச்சயமாக கரைஞ்சிரும். இதை நம்ம வியாழக்கிழமையில் குபேரர் பூஜை பண்ணும்போது இந்த குபேரர் பானையை வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி நம்ம பூஜை பண்ணும்போது குபேரரோட முழு அருளும், திருமகளான மகாலட்சுமியோட முழு அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது. வீட்லேயும் பார்த்தா லக்ஷ்மி கடாட்சம் முழுமையாக நிறைந்திருக்கும். இறைவன் மீது முழு நம்பிக்கையும் வைத்து முழு ஈடுபாட்டுடன் நம்ம இறை வழிபாடு பண்ணி வந்தோம்னா கண்டிப்பாக மன நிம்மதிங்கிறது அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரத்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.